ஐயா, உலகங்களை படைத்த தந்தையே, பொன்மலையை கையில் கொண்டவரே, குபேரனே, உம் அருகில் கைகட்டி நிற்பானே, உமது திருவருளால் பெரும் ஐஸ்வர்யங்களை உருவாக்க வல்லவரே, ஏன் கர்மங்களத்த சுடுகாட்டில் இருக்கிறீர் ஐயா? எதற்காக அங்கே இருக்கிறீர்? பார்வதி, என் விதி அப்படி இல்லை. என்னால் ஆகாததல்ல. எனக்கு 100 கஜம் நிலம் இல்லாததல்ல. இந்த முழு உலகமும் என்னுடையது. அனைத்து பிரம்மாண்டங்களும் என்னுடையவை. நான் ஏன் இருக்கிறேன் தெரியுமா? 2 காரணங்களுக்காக இருக்கிறேன். நான் இவ்வளவு பெரியவன், நான் வெள்ளையாக இருப்பேன், உயரமாக இருப்பேன், எனக்கு இவ்வளவு பாண்டித்தியம் உண்டு, இத்தனை சொற்பொழிவுகளாக்குகிறேன், இவ்வளவு நன்றாக நடித்தேன், இவ்வளவு செல்வம் இருக்கிறது, இவ்வளவு பெரிய உத்தியோகஸ்தன், இவ்வளவு பெரிய அதிகாரி என்று இத்தனை பெருமைகளை சொல்லிக் கொண்டிருந்தவனின் உயிர் பிரிந்த பிறகு அவனை அழைத்து வந்து மகன் கட்டைகளில் வைத்து அக்னிஹோத்திரத்தில் எரித்து மண்டையோடு உடைந்த பிறகு குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவான். அப்போது அந்த உயிர் உடலில் இருந்து வெளியே வந்து நிற்கும். இந்த சுற்றிலும் உக்கரமான பூதகணங்களை பார்க்கிறான். என் உறவினர் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே பிரேத சம்ஸ்காரம் நடக்கும் என்பதால் மீண்டும் தன் வீட்டிற்கு செல்ல முடியாது. அந்த உடலுடன் இனி வெளியேதான். அதனால் பகல் முழுவதும் அங்கேயே இருக்க வேண்டும். அதையெல்லாம் பார்த்து அவன் பயந்து போவான். இத்தனை பேர் என் சொந்தம் என்று வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்து அவர்களுக்கெல்லாம் கொடுத்தவன் உடல் எரிந்த பிறகு என் ஆள் என்று சொல்ல ஒருவரும் இல்லாமல் தனியாக நின்றால் எனக்கு யாரும் இல்லை என்று அவன் அழும்போது நான் இருக்கிறேன் என்று அபயம் கொடுக்க நான் அங்கே நின்றேன்பா.